சூப்பர் ஸ்டார் இந்த நேம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு மிகப்பெரிய டெம்டேஷனுக்குள்ள சமீப காலத்துல கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த அரசியல்வாதிகள் கூடலாம் யாருப்பா அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர அதிகார சண்டை நடக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகர்களுக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார போர் தான் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம். இது உலக அளவுல எப்படி இந்த டேர்ம் முத உருவாச்சு, அது எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சு, நம்ம ரஜினி சார் கிட்ட அது எப்படி வந்து ரீச் ஆச்சு, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு, அதனால எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்காரு, அது எல்லாத்தோட முக்கியமா அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு இப்படின்றத பத்தின ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டேர்ம் வந்து உலக அளவுல எப்ப முதல்ல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம் சினிமாவில தான் சூப்பர் ஸ்டார்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க போல, சினிமா நடிகர்களை சொல்றதுக்கு மட்டும் தான் அப்படின்ற நமக்கு பதிவாயிருக்கும். ஆனா உண்மை அப்படி கிடையாது. இந்த சினிமா டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஃபீல்டுல பயங்கர ஜாம்பவானா திகழ்ற ஒரு பர்சன், அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், அது ஒரு பிசினஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், இப்படி எந்த ஃபீல்டா இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல வந்து பயங்கர சூப்பரா திகழ்ற ஒரு பர்சனை வந்து அவர் சூப்பர் ஸ்டாரியா அப்படின்னு அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது சினிமாக்குள்ள எப்ப என்ட்ரி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேஜ் டிராமால இருந்து ஒரு தெருக்கூத்துல இருந்தா சினிமான்றது அப்புறமேட்டு கிரியேட் ஆச்சு. சோ ஆரம்ப நிலையில வந்து சைலண்ட் எரா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைலாக் எல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் ஊமை படங்களா ஒரு ஆக்ஷன்ஸ்ல மட்டுமே தான் போயிட்டு இருக்கும். சோ இப்ப இந்த சினிமான்ற பிசினஸ் எப்படி மக்கள் கிட்ட ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி நடிக்கிறாங்கல்ல, இவங்களை எல்லாம் மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும், இவங்களை மக்களுக்கு பிடிக்கணும், அப்பதான் நம்மளுடைய படங்களை இவங்களுக்காக பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களா மக்கள் கிட்ட ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி அதிகமாக மக்களை கவர்ந்த, மக்கள் கிட்ட வந்து ரொம்ப ஃபேமஸா திகழ்ந்த அந்த நடிகர்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டேர்ம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி மக்களுடைய ஆதரவையும் மக்களுடைய வரவேற்பையும் பெற்று அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை முத வாங்கினது யார் தெரியுமா? அதாவது த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் டைட்டில் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மேரி பிக்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். ஆமாங்க, உலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ஒரு பெண்மணி. ஏன்னா இந்த டைம்ல வந்து மீடியாவா இருக்கலாம், வேற ஃபீல்டா இருக்கலாம், கேர்ள்ஸ் வந்து ஓரளவுக்கு ஷைன் ஆகிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கலாம். ஆனா 100 வருஷம் முன்னாடி கண்டிப்பா அப்படி கிடையாது. ரொம்பவே நிறைய டாமினேஷனும் அப்ரஷன்ஸும் கேர்ள்ஸ்க்கு எதிராக இருந்துச்சு. சோ அந்த டைம்லயும் எல்லாரையும் தாண்டி, ஆண்களையும் தாண்டி அந்த டைட்டில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கேர்ள் அடிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். சோ அதுக்காக மேரி பிக்ஃபோர்ட்க்கு நம்ம இப்பவே ஒரு ஸ்ட்ராங்கான அப்ளாஸ் கொடுக்கலாமே. அடுத்து இந்திய சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணா அப்படின்ற ஒரு பழம்பெரும் நடிகர். அவர் 1969 இருந்து 1971 வரைக்கும் ஒரு 15 படம், 3 வருஷத்துல ஒரு 15 படம் தாறுமாறா ஹிட் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து நான் மறந்து போய் ஏன்னா இப்படி ஹிட் கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான்ப்பா பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாலிவுட்ல சூப்பர் ஸ்டாரா இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இப்பதான் சம்பவ இடத்துக்கே வரும். நம்ம இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தியாகராஜ பாகவதர்ல ஆரம்பிச்சு சிவாஜி, எம்ஜிஆர் இப்படின்னு பல சூப்பர் ஸ்டார்கள் இருந்திருந்தாலுமே டைட்டில் கார்ட்லயே சூப்பர் ஸ்டார் அப்படின்றத போட்டுட்டு இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரே சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கும் ரஜினி சாருக்கு டிராவல் இருக்கும்ல, அதை பத்தி ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம். 1978ல பைரவின்னு ஒரு படம். இந்த படத்துல தான் முதல்ல ரஜினி சாரை சூப்பர் ஸ்டார்னு டேர்ம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கலைப்புலி எஸ் தானு சார். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெரிய பேனர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வச்சிருக்காரு. அதுல வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற டேர்ம் வந்து ரஜினி சாருடைய பேருக்கு மேல யூஸ் பண்ணிருக்காரு. சோ இது பார்த்தோம் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சர்ச்சைகள்லாம் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தெரியல படத்தினுடைய டைட்டில்ல அவருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பேர் போடவே இல்லை, வெறும் பேனரோட அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து நடிச்ச படங்கள்ல கூட அவருடைய பேனர்லயும் சரி எந்த இடத்துலயும் சூப்பர் ஸ்டார்ன்ற பேர்லாம் இடம்பெறவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு 1980ல நான் போட்ட சவால் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே ஸ்கிரீன்லயே வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். சோ அதுக்கு வந்து ஒரு தனி ஷார்ட்டே வச்சிருப்பாங்க, அவருடைய இன்ட்ரோ டைட்டில் ஷார்ட்டே வச்சிருப்பாங்க. அவர் நடந்து வருவாரு, அப்படியே பூக்கள்லாம் அவர் மேல வந்து விழும், அப்புறம் கலரான ஒரு ஃபாண்ட்ல வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டை அவர் யூஸ் பண்ண படம் நான் போட்ட சவால்.
அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்தா சென்னையதுன்னு தெரியல. அடுத்த படங்களை அதை அவர் யூஸ் பண்ணல. ரீசெண்டா ஜெயிலர் படத்துல கூட, ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்ல கூட அவரே சொல்லியிருப்பாரு, நான் அப்புறமேட்டு ஏன் போகணும்னு நினைச்சேன், அதெல்லாம் நான் போட்டுக்கல. அப்ப கூட எல்லாரும் சொன்னாங்க ரஜினி பயந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் பேசியிருப்பாரு இல்லையா. இந்த பஞ்சாயத்து தான் அது. சோ அதுக்கப்புறம் பல படங்கள்ல அவர் எதையுமே அந்த டைட்டில் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் இருந்தாரு. மறுபடியும் கொஞ்சம் காலங்கள் கழிச்சு பணக்காரன், மாப்பிள்ளை இந்த மாதிரி படங்கள்ல சூப்பர் ஸ்டார் டைட்டில யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் ரஜினி சார் டைட்டில் ஒரு ஃபார்மட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபார்மட்டை 1992ல அண்ணாமலை படத்தை தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாரும் தேவா சாரும் சேர்ந்து ரஜினி சார் ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த விஷயத்த கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற டைரக்டர்ஸ் படத்துலயுமே இந்த ஃபார்மட் சூப்பரா இருக்கே, மாசா இருக்கேன்னு சொல்லிட்டு இதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் சந்திரமுகி படத்துல கொஞ்சம் அந்த டைட்டில் ஃபார்மட்டை அப்கிரேட் பண்ணாங்க. அண்ட் சிவாஜி படத்துல டோட்டலா வேற பிஜிஎம் வேற ஃபார்மட்டை சங்கர் சார் கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த டைட்டில் ஃபார்மட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரஞ்சித் சார், கார்த்திக் சுப்ராஜ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல எங்களுக்கு எங்க பழைய ரஜினி சாருடைய அந்த ஃபார்மட் தான் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அண்ணாமலையுடைய அந்த டைட்டில் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப ஜெயிலர்ல கூட அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படியே ரொம்ப கூலாவும் மாசாவும் ரஜினி சார் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு தான் இப்ப பஞ்சாயத்து வந்திருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டாருக்குலாம் வயசாயிடுச்சுப்பா, இனிமே அவர்லாம் சூப்பர் ஸ்டார் இருக்க முடியாது, அப்ப பஞ்சாயத்து கூப்பிடுங்க, அது யார் சூப்பர் ஸ்டார் பார்ப்போம் இப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்னன்னா, முடியாது அதெல்லாம் முடியாது, அது என்ன அவர் எப்பயுமே வயசே ஆனாலும் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் தான், என்னைக்கு நிரந்தர சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்றது அவங்க பிரச்சனை தானே, அதுக்கு ஏன் நம்ம அடிச்சுக்கணும் அப்படின்னு தோணுது. சரி, இதுக்கு தேவையில்லாம கருத்துலாம் பேசிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்களா இருக்கட்டும், இனிமே அந்த இடத்துக்கு வரணும் ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பயங்கரமான உழைப்பை போட்டா மட்டும்தான் அந்த ஒரு இடத்தை அடைய முடியும் இல்லைங்களா. அந்த உழைப்போட அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக போறது யாருன்னு தெரியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எனக்கும் தெரியாது, உங்களை மாதிரிதான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சோ பொறுமையோட காத்திருப்போம்.